ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शांति मंत्रम। ॐ भद्रं कर्णेभिः विशृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பார்த்துட்டு இருக்கிறது மூணாவது முண்டக்கம் ரெண்டாவது கண்டம். முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரம் படிச்சிடலாம். சவேதை தத் பரமம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் ये ह्यकामाः ते शुक्रमेतत् अतिवर्तन्ति धीराः। स वेदैतत् परमं ब्रह्मधाम यत्र विश्वं निहितं भाति शुभ्रम् उपासते पुरुषं ये ह्यकामाः ते शुक्रं एतत् अधिवर्तन्ति धीराः। कामान्यः कामयते मन्यमानः स कामभिर्जायते तत्र तत्र पर्याप्तकामस्य कृतात्मनः तुयैव सर्वे प्रविलयन्ति कामाः. ரெண்டாவது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். காமான்யः காமயதே மன்யமானः. எவன் பாத்தீங்கன்னா காம விஷயங்களை, காம விஷயங்கள்னா என்னது? ஆத்மா கன்னியமா இருக்கிறது எல்லாமே காம விஷயங்கள் தான். இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ விஷயங்களையும் மன்யமானகன்றதுக்கு அர்த்தம் மனசுல சிந்தனை செய்தவனாக. காமயதே சிந்தனை பண்ணிட்டானாவே என்ன ஆயிடும்? அது மெதுவா ஆசையா வெளிப்பட ஆரம்பிச்சு. அபிப்பிராயம், தீர்க்கமான அபிப்பிராயம்ன்ற சங்கல்பம், சங்கல்பத்துக்கு அப்புறம் அது காமமா பரிணமிக்க ஆரம்பிச்சு. அப்போ கீதால சொல்லியிருக்கார், தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷூபஜாயதே காமாத் சஞ்சாயத்தே குரோதா குரோதாத் பவதி விப்ரமஹா அப்படின்னு ஸ்லோகம் முழுசியா சொல்றாரு. சங்கத்தினாலதான் காமமானது உண்டாகுது. சங்கம்னா என்னது? பற்றுதல். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பார்த்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்குன்னு அபிப்பிராயத்தை தீர்க்கமா தீர்மானமா நிச்சயமா பண்ணும் போது அதுக்கு பேர் சங்கல்பமாயிடும்.
நல்லா இருக்கு, நல்லா இல்லை. அதனால என்ன உண்டாகுது? காமமானது, அதை அடையணும்ன்ற காமமானது உண்டாகுது. அப்போ எவன் பாத்தீங்கன்னா விஷயங்களை மனசுல தியானம் பண்றானோ, விஷயங்களை மனசுல ஆலோசனை சிந்தனை பண்றானோ, அந்த விஷயங்கள் அவனுக்கு காமமானது உண்டாகுது. அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல முடியலனா கூட அந்த காமங்களை ஏன்னா இந்த பிராரப்தம் பண்ணியாச்சு, ஏற்கனவே பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்பட்டது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நிச்சயம் பண்ணியாச்சு. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம சங்கல்பிக்கிறது, ஆசைப்படுறது எல்லாமே சிலது இங்கேயே அனுபவிக்கப்படும். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கான தேசகால நிமித்தம் சரியா இருக்காது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஃபியூச்சருக்கு போகும், ஆகாமியா போகும். அந்த ஆகாமி கர்மங்கள் என்ன பண்ணும்? அதுவும் சஞ்சிதத்துல போயிட்டு என்ன ஆயிருக்கும்? வெயிட் பண்ணும். அது மெச்சூரிட்டி ஆகணும். என்ன மெச்சூரிட்டி ஆகணும்? உங்களுடைய புண்ணிய கர்மா சரியா அமையணும் எல்லாமே. இப்ப நான் ஒரு சன்னியாசியா இருக்கேன்னு வச்சுங்க, எனக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏதோ ஒரு ஆசைகள்லாம் இருக்கு. இந்த மொத்த ராஜ்யத்தையும் லீட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு. மோடி மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், ஆதித்யநாத் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது இந்த ஜென்மத்துல முடியுமானா? ஒருவேளை முடியாம அதுக்கான தேசக்கால இது சூழ்நிலை நிமித்தம் சரியா இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும்? போய் அப்படியே ஸ்டோர் ஆயிடும். இப்ப ஆதித்யநாத் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் முந்தின ஜென்மங்கள்ல எப்பவோ ஆசைப்பட்டிருக்காரு. ஆசைப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசத்துக்கான சரீரத்தை ஒரு கர்மா கொடுத்துருச்சு. அதுக்குள்ளார இருக்கிற அந்த சங்கல்பம் இருக்குல்ல, நான் பாத்தீங்கன்னா இந்த நாட்டை லீட் பண்ணணும்ன்ற அந்த சங்கல்பம், அது பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரா ஆகி விட்டுருச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசகால நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்களை அடையறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ச காமபிர் ஜாயதே தத்திர தத்திர. அவன் அவ்வாறு ஆசைப்பட்டவன் என்ன பண்றான்? அந்த ஆசைகளோட சம்பந்தத்தினால, காமபிகி காமங்களால், அவன் ஆசைப்பட்ட அந்த காம சங்கல்பங்களால் அது என்ன ஆயிடும்? வாசனையா போயிடுமா? அந்த வாசனைக்கு ஏத்த மாதிரி அதை போகம் பண்றதுக்காக அந்தந்த சரீரத்தை, அந்தந்த யோனிகளை பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணுகின்றான். அதான் சொல்ற, தத்திர தத்திர ஜாயத்தை. அந்தந்த இடத்துல, அந்தந்த யோனிகள்ல இவன் என்ன பண்றான்? பிறக்கின்றான். எதுக்கு? அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்காக. பர்யாப்த காமசியது. ஆனா பாத்தீங்கன்னா எவனுக்கு பாத்தீங்கன்னா இங்கேயே இந்த பிரம்ம தத்துவத்தை அறிஞ்சு நான் தான் எல்லாமா இருக்கேன், எனக்கு அந்நியமா அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நாமரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டு பூரணமா காமங்களை அடைந்தவனும், காமத்தை அடைஞ்சவன என்ன அர்த்தம்? எல்லாமே பிரம்ம ரூபம்னு ஞானத்தை அடைஞ்சவன், அனுபூதி அடைஞ்சவன், அவனுக்கு பர்யாப்த காமகான்னு பேரு. பர்யாப்தம்னு என்ன அர்த்தம்? ஃபுல்லா பூரணமா அடைந்தவன். பிரம்மத்தை அடைஞ்சாதான் பூரணமான அடைவு உண்டாகும். அப்ப பூரணமா பிரம்மத்தை அடைஞ்சவனுக்கு அவனுக்கு என்ன பேரு? கிருதாத்மனகன்னு பேரு. ரெண்டாவது பேரு கிருதாத்மனகன என்ன அர்த்தம்? அவன் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டான்னு அர்த்தம். இந்த லோகத்துல அவனுக்கு செய்ய வேண்டியது ஒரு காரியம் இல்லவே இல்லை. அப்போ அப்படி கிருதாத்மனக, கிருதகிருத்தியகன்னு பேரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்ட அந்த கிருதகிருத்தியனுக்கு அவன் தான். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஒரு 60 ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஈஸி சேரை வாங்குவாங்க. நான் பழைய காலத்து அப்பாவை சொல்றேன். இப்ப இருக்கிற அப்பாக்கள் 80 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சொல்லல. பழைய அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் வாங்கினோன்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 50 to 60க்குள்ளார 2 பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணுவாங்க, ஒரு வீட்டை கட்டுவாங்க. வீட்டை கட்டி முடிச்சுட்டு பையனுக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு வாங்கி வச்சிருவாங்க. வச்சோன்ன ஒரு ஈஸி சேரை போட்டு ஆனந்தமா படுத்துட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம்ப்பா அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. இது மாதிரி வாஸ்தவத்துல கிருதகிருத்தியர்கள் அவர்கள் இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா லிட்டரலா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காரியங்களை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா வாஸ்தவத்துல அவங்களோட ஜென்ம உத்தாரணத்துக்கு ஏதாவது பண்ணாங்களா? பண்ணணும். அப்போ ஜென்ம உத்தாரணத்துக்கு என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியதை செய்தவன் யாரு வாஸ்தவத்துல அப்படின்னா, இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு காரணமே தன்னை அறியறதுக்காக. அந்த பிரம்மானுபூதியை அடைஞ்சவன் தான் வாஸ்தவத்துல கிருதகிருத்தியன் அப்படின்னு பேரு. செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சவன். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தூ இக இவ, தூ எடுத்து முன்னாடி போதும். ஆனா இவன் இகையேவ, இந்த சரீரம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, சர்வே பிரவிலியந்தி காமஹா. அவனுக்கு இங்கேயே இந்த ஹிருதயத்திலேயே அவனுடைய காமங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நசிஞ்சு போச்சு, நாசத்தை அடைஞ்சிருச்சு, லயத்தை அடைஞ்சிருச்சு.
அந்த அவித்யா இருக்கு பாத்தீங்களா, அவித்யா வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல லயம் ஆயிடுச்சு. அவித்யால இருந்த வாசனைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மொத்தமும் நாசமாயிடுச்சு. நாசமானதுக்கு பிறகு அவன் என்ன ஆகிறான், ஜீவன் முக்தனா ஆயிடுறான். அப்ப ஆசைகள் இல்லாததுனால, வாசனைகள் இல்லாததுனால அவனுக்கு அடுத்த ஜென்மம் சம்பவிக்க ஒண்ணுமே இல்லை. பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான்கிட்ட கேட்கிறாங்க, சொர்க்கம்னு இருக்கா சுவாமி அப்படின்னு. அவர் உடனே வார்த்தை சொல்றாரு, இந்த லோகம் இருக்கா அப்படின்ற. அப்போ இந்த லோக்கமே இல்லாதவனுக்கு சொர்க்கமோ நரகமோ இருக்கா? வாஸ்தவத்துல இந்த லோக்கத்தையே ஒருத்தன் கனவு மாதிரி பார்க்கறான், வாஸ்தவமா பார்க்கல. தன்னோட தேகத்தையே வந்து ஒருத்தன் வந்து இது வந்து வெறும் இல்யூஷன் அப்படின்னு பார்க்கறான். அப்படி பார்க்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கமும் இல்லை, பரலோக்கமும் இல்லை. அப்ப அவனுக்கு அடைய வேண்டியது ஒண்ணு இல்லை. அவன் சென்று ஏதாவது வேற ஜென்மத்தை எடுப்பானா? ஜென்மத்தை எடுக்கவே மாட்டான். அப்போ காமம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மங்களை அடைகிறதுக்கு ஹேத்துவா இருக்கு அப்படின்னு இந்த மந்திரம் முடியுது. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்தை சொல்ற, காமான் யோ, காமங்களை எவன், யோன்றதுக்கு அர்த்தம் யக, எவன், காமானு, காமான் அப்படின்னா ஆசைகளை. பாஷ்யக்கார் சொல்றார், திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷயான் போட்டார். திருஷ்ட அப்படின்னா இப்ப நம்ம இந்த லோகத்துல பாக்குறது, நிறைய விஷயங்களை சங்கல்பம் பண்றோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும். நிறைய லௌகிக மக்கள் என்ன பண்றாங்க, சங்கல்பம் பண்றாங்க லௌகிக விஷயத்தை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா தர்ம விஷயத்தை சங்கல்பம் பண்றாங்க. இது பண்ணணும், அதை பண்ணணும், கோயில் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய சங்கல்பம். திரும்ப என்ன ஆகும், திரும்ப பிறக்கணும், கோயில் கட்டணும், என்னென்னலாம் சங்கல்பம் பண்றோமோ எல்லாத்துக்கும் ஜென்மத்தை எடுக்கணும். அதனால தர்மத்தையும் அதர்மத்தையும் தாண்டினது இந்த ஆத்ம தத்துவம். அப்ப சங்கல்பம் என்ன பண்ணணும், ஒரு முமுட்சுவா இருக்கிற சங்கல்பம் என்ன பண்ணணும், நான் மோட்சம் அடையணும், பிரம்மானுபூதி உண்டாகணும், எனக்கு இந்த ஜென்மம் நாசத்தை அடையணும். இது மட்டும்தான் சங்கல்பம் இருக்கணும் முமுட்சு. அதை தவிர்த்து நீங்க வேற எதையாவது சங்கல்பம் பண்ணினீங்க அப்படின்னா அது தர்மமோ அர்த்தமோ காமமோ எது வேணா இருக்கட்டும், இது எல்லாமே ஜென்மத்தை கொடுத்துட்டே இருக்கும். பாஷிகார் சொல்ற, திருஷ்ட காம விஷயங்கிறது இந்த லோகத்துல நம்மளால் பார்க்கப்படுறது திருஷ்ட விஷயம்னு பேரு. அதிர்ஷ்ட, அதிர்ஷ்டம்னா பார்க்கப்படாதது. ஆனா சாஸ்திரத்துல படிக்கிறோம், சொர்க்கத்துல வந்து திலோத்தமா ரம்பா ஊர்வசிலாம் இருப்பாங்க, ஐராவதம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அப்படியே திவ்ய போகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு புராணங்களை படிச்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வருது. ஐயோ இந்த லோகத்துக்கு போனா இந்த சுகம் கிடைக்கும், அந்த லோகத்துக்கு போனா அந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்காத விஷயங்கள் ஆனா வந்து சாஸ்திரத்து மூலமா தெரிஞ்ச விஷயங்கள், அதுக்கு பேரு அதிர்ஷ்ட விஷயங்கள்னு பேரு. அப்ப பார்க்கப்பட்ட இந்த லோக விஷயங்களையோ அல்லது பார்க்கப்படாத பரலோக விஷயங்களையோ, அது மட்டும் இல்ல இஷ்ட விஷயம், இதெல்லாம் என்னது இஷ்ட விஷயம். இஷ்டம், இஷ்டம் அப்படின்னா எனக்கு விருப்பமானது. விருப்பத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும், சங்கல்பம் இருக்கணும். இது நல்லா இருக்கு, திலோத்தமா சூப்பரா இருப்பாங்க, ரம்பா ஊர்வசி டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும், இந்த லோக்கத்துல இருக்க பெண்களை காட்டிலும் அங்க வந்து திவ்ய பெண்கள் இருப்பாங்க, நல்லா கந்தர்வர்கள்லாம் நல்லா கானம் இசைப்பாங்க, இளையராஜா மாதிரி 10 times அதிகமா இருக்கும், நிறைய மியூசிஷியன் டான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நல்ல ஃபுட் ஐட்டம் கிடைக்கும், இங்க இருக்கிற ஃபுட்டை காட்டிலும் ரொம்ப உயர்ந்த ஃபுட் எல்லாம் கிடைக்கும், அந்த எல்லா சுகமும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அது மூலமா இஷ்டம் அதை வந்து அடையணும் அப்படின்ற இந்த இஷ்டா விஷயங்கள், அதுக்கு பேரு காமானு அப்படின்னு பேரு. அந்த காம விஷயங்களை காமயத்தே, காமயத்தைனா ஆசைப்படுகின்றானோ. என்ன ஆசைப்படுகின்றானோ, எப்படி ஆசைப்படுறான் அப்படின்னா மன்னியமானக காமயத்தை. மன்னியமானகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்து குணான் சிந்தையானகா. ஆச்சாரியர் போட்ட மன்னியமானகன்றதுக்கு அர்த்தம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பாக்குறது. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட குணங்களை நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், பிளஸ் பாயிண்டா பார்ப்போம். நல்ல பிளஸ் பாயிண்டா பாக்குறவன் என்ன ஆவான், நல்ல கிரகஸ்தனா சம்சாரி ஆவான். குணங்களை பார்க்க 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 அது என்ன, இது பிளஸ் பாயிண்ட் இருக்கு, இது பிளஸ் பாயிண்ட். ஒரு காரை பார்த்தோன்னே நல்லா இருக்கு, இன்டீரியர் நல்லா இருக்கு, லேம்ப் நல்லா இருக்கு, அதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு, மட்கார்ட் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து குணங்களையா பாக்குறது. அது எப்ப தெரியும் அப்படின்னா அடைஞ்சதுக்கு பிறகு 2 மாசம் வண்டி ஓட்டினதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்க தோஷங்கள்லாம் தெரியும். அப்ப ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிளஸ் பாயிண்டா பாக்குறது. அதான் சொல்றாரு, தத்து குணான் சிந்தையான, அந்தந்த ஆசைப்பட்ட வஸ்துக்களோட குணங்களை மட்டுமே சிந்தனை பண்றது. ஒரு நல்ல ஆசிரமம் கட்டணும்,
சூப்பரா ஆசிரமம் கட்டி ஒரு கோயிலை கட்டி ஒரு கோஷாலையை வச்சு நாசமா போக வேண்டியது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும், ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. மாட்டிக்கிட்ட சாமின்னு வெளில புலம்ப கூட முடியாது, அழுவ கூட முடியாது சன்னியாசிகளால. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஓடி 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 சம்பாதிக்கிறது. ஒரு கிரகஸ்தனா இருந்தாவது பரவாயில்ல, அவன் தன்னோட வீட்டுல இருக்க 4 பேருக்கு சேவைக்காக ஒர்க் பண்ணுவான். இந்த ஆசிரமத்தை கட்டிட்டு நிறைய சன்னியாசிகள் என்னன்னா அங்க மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான வேலைக்காரங்களுக்காகவே இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கணும். டிரைவருக்கு, சமையல்காரனுக்கு, மேனேஜருக்கு, அப்புறம் செக்யூரிட்டி 2 செக்யூரிட்டி போட்டிருப்போம், 2 செக்யூரிட்டிக்கு. அது இல்லாம நிறைய வேலை பார்க்குறவங்க, நிறைய கார்டன் மெயின்டைன் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியா சொல்றேன். என்ன ஆகணும், சின்ன ஆசிரமமா இருந்தாவே சம்பளம் கொடுக்கறதுக்காக நீங்க ஓடிட்டு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா சாமி பெரிய ஆசிரமம்லாம் வச்சிருக்காரு, அவரு துக்கம் அவருக்கு தானே தெரியும். ஏகப்பட்ட துக்கம். எப்பங்கடா யாரா பணம் கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா ஆசிரமம் ஆரம்பிக்கும் போது என்ன சிந்தனை நடந்திருக்கு தெரியுங்களா? ஆசிரமம் இப்படி ஆரம்பிக்கணும், இது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். வெறும் குணத்தையா பார்க்கறது, தோஷங்களை பார்க்கறதே இல்லை. இதேதான் எல்லா விஷயத்துக்கும். வெறும் குணங்கள், ஏதாவது குணங்கள்னா என்ன அர்த்தம், நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்தனை பண்றோம். அதனால அதுல இருக்க ஆசை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிரார்த்தயத்தே, காமயத்தைன்றதுக்கு அர்த்தம் பிரார்த்தயத்தே. பிரார்த்தனை பண்றா, பகவானே எனக்கு ஒரு நல்ல ஆசிரமம் கட்டுறதுக்கு நீ ஒரு நல்ல இடத்தையும் நல்ல பக்தர்களையும் அனுப்பி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறது. காமயத்தை ச தைஹி காமபிகி, அவன் என்ன ஆகிறான், அந்தந்த காமங்களால, தைஹினா அவைகளால், அவன் ஆசைப்பட்ட அந்த விஷயங்களோடு, காமபிகி அப்படின்னா காமகி, காமங்களோடு. காமங்கள் எப்படிப்பட்டதா இருக்கலாம், தர்மம் அதர்மம். பாஷிகர் சொல்றாரு தர்ம அதர்ம பிரவருத்தி ஹேத்துபிகி. இந்த காமந்தான் என்ன பண்ணுது, பிரவருத்திக்கு காரணமா இருக்கு. அதனால சொல்றோம் அவித்யா காமம், அதுக்கப்புறம் கர்ம பிரவருத்தி. அவித்யாவை முன்னிட்டு தான் காமம் வருது, காமத்தை முன்னிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரவருத்தியே பண்றோம். ஆச்சாரியர் சொல்றார் தர்ம அதர்மி பிரவருத்தி ஹேத்துபிகி. இந்த காமங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தர்ம, அதை அடையறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஆசைப்பட்ட வஸ்து அடையறதுக்கு ஒரு காமத்துல ஈடுபடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இங்க கர்ம பண்ண செத்து போயிட்டார். இப்பதான் சமீபத்துல ஒரு போன வாரத்துல செத்து போயிட்டார். எனக்கு ரொம்ப துக்கமாயி போச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ லட்சியமா வச்சுக்கிட்டு நிறைய ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டார். பெரிய ஆசிரமம், அது பெரிய காரு, எதுக்கு அவ்வளவு பெரிய காரு தேவை தெரியல. வெளியில பந்தா காட்டுறதுக்காகவே நிறைய பண்ணியாச்சு, நிறைய இல்லீகல்ல போயாச்சு. தர்மத்துல ஆரம்பிச்சு அதர்மத்துல கொண்டு போய் விட்டுரு. பணம் வேணுமே, நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும், பந்தா காட்டணும்னா பணம் வேணும். அப்ப அதர்மத்துல கொண்டு போய் விட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். ஆனா அந்த வாசனைகள் என்ன இருக்கும், அது உள்ளார இருக்கும். அடுத்த ஜென்மத்துல திரும்பவும் அதே பிரவருத்தியானது திரும்பவும் நடக்கும், ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக. அப்போ ஆசைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து தர்மத்தை அதை வந்து அடையறதுக்கான 2 மெத்தட் இருக்கு. அந்த ஆசையை அடையறதுக்கு டைரக்டா நல்ல எத்திக்கலா போறது, அது தர்மம். அதே நேரத்துல எத்திக்கலை விட்டுட்டு, என்னுடைய ஆசிரம தர்மங்களை விட்டுட்டு இன்னொருத்தரோட சொத்தை அபகரிக்கணும், இன்னொருத்தரோட தனத்தை அபகரிக்கணும்னு அதர்மத்துல பிரவருத்தி பண்றது. இது மாதிரி பிரவருத்தி பண்ணி, இதுதான் பிரவருத்தி ஹேத்து. இதனால விஷய இச்சா ரூபைகி. இதனால அப்ப பிரவருத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை பிரவருத்தி தத்திர காமஹா. நிச்சயம் பண்ணிக்கணும். எத்தத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனுஸ்மிருதியில மனு பகவான் சொல்ற, எத்தத்தி குருத்தே ஜந்துகு, எதையெல்லாம் ஜந்துகள் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்களோ, ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா அநேக கர்மங்களை பண்றோம். எந்தெந்த கர்மம் பண்றோமோ அந்த கர்மம்லாம் எதோட இது சேஷ்டா அப்படின்னா தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். அந்தந்த கர்மங்கள் காமத்தோட சேஷ்டா, காமந்தான் பிரவருத்தி பண்ண வைக்குது. அதனால்தான் உபா கர்மா பண்ணும் போது நம்ம சொல்றோம், காமமே செய்தது, நான் ஒன்றையும் செய்யவில்லை. காமோ காஷி மண்ணுர காஷி நமோ நமஹா அப்படின்னு மந்திரம் 1000 முறை பிராயச்சித்த மந்திரம் பண்ண சொல்லியிருக்கு. ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு பூணூல் மாத்தும் போது இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜபிக்க சொல்லியிருக்கு. 1000 முறை பண்ணுங்க. நான் செய்யவில்லை, காமமே செய்தது.
நான் செய்யவில்லை, குரோதமே செய்தது. நான் செய்யவில்லை, காமமே செய்தது. நான் செய்யவில்லை, குரோதமே செய்தது. இதை மனசுக்குள்ள நல்லா கொண்டு வரணும். அதுக்காக 1000 ஜபம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்துல பாத்தீங்கன்னா ஈடுபடுறீங்க. நான் இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தர்மத்துல பிரவர்த்தி பண்றேன். இது வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்காகவும் தர்மத்துல ரெண்டுத்திலும் ஈடுபடும். இந்த தர்மத்துல பிரவர்த்தி பண்ண வைக்கிறதே காமமோ குரோதமோ. அதனால பாத்தீங்கன்னா இதுதான் பிரவருத்திக்கு ஹேத்துவா இருக்கு. அந்த விஷய இச்சா ரூபமா இருக்கிற இந்த காமங்களால் என்ன பண்றான் அவன்? சகஜாயத்தை. அவன் என்ன பண்றான்? இறந்த பிறகு எதை ஆசைப்பட்டானோ அந்தந்த காமங்களோடு அந்தந்த வாசனைகளோடு என்ன பண்றான் அப்படின்னா தத்திர ஜாயத்தை. அந்தந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? பிறக்கின்றான், பர்த் எடுக்கிறான். அதான் அனுபவிக்கணுமே, அனுபவிக்கிறதுக்காக. எத்திர விஷய பிராப்தி நிமித்தம் காமாக கர்மசு புருஷம் நியோஜயந்தி தத்திர தேஷு விஷயேஷு தைஹி ஏவ காமைஹி வேஷ்டிதோ ஜாயத்தை. ரொம்ப அருமையா ஆச்சாரியர் சொல்றார். என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த எத்திர விஷய பிராப்தி எந்தெந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஷயங்களை அடைவதற்கான பிராப்தி ஹேத்து. இப்ப நான் பாத்தீங்கன்னா ராஜாவா பிறக்கணும்னு ஆசை வச்சேன்னு வச்சுங்களேன், 2 ஹெல்ப் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க. வெறும் ஆசை மட்டும் இருந்தா ஜென்மத்துல அது கரெக்டா அடுத்த ஜென்மத்துல அடைஞ்சிட முடியாது. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கருமத்துல பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, சன்னியாசி சாதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, ஆனா கர்மத்துல பிரவர்த்தி பண்ண மாட்டாங்க. அப்ப அடையணும்னா கர்மம் வேணும்ல. அதனால ஜென்மத்துக்கு 2 விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், கர்மம், அதுக்கப்புறம் வாசனை. நீங்க நல்ல புண்ணிய கர்மாக்களையோ இல்ல பாப்ப கர்மாக்களையோ பண்ணியிருந்தாதான் அந்த சரீரத்தை கொடுக்கறதுக்கு கர்மா கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய வாசனைகள் அபிவியக்தி கரெக்டா ஆகும். இல்ல அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா காமம் இருக்கும், நிறைய சன்னியாசிகள்கிட்ட காமம் இருக்கு, ஆனா கர்மம் இருக்காது. எனக்கு ஆசிரமம் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பெருசாகணும்னு. ஆனா அதை பிரவருத்தி பண்றதுக்கான கர்மா இருக்காது, நிமித்தமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு உள்ளுக்குள்ள ஆசையோட இருந்துகிட்டு அப்படியே காஞ்சி போய் செத்து போயிடுவாங்க. அப்ப என்ன இருக்கணும்? கர்மமும் ஹெல்ப் பண்ணணும். அந்த கர்மம் ஹெல்ப் பண்ணாதான் அந்தந்த காமத்தை அடையறதுக்காக ஒரு ஜென்மமானது கிடைக்கும். அங்கங்க பொழப்பீங்க. அதான் சொல்றாரு, எத்திர விஷய பிராப்தி. அப்போ நான் ஸ்லம் ஏரியால பிறந்துகிட்டு ஒரு சுல்தான் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா முடியுமா? முடியாது. அப்போ ஸ்லம் ஏரியால பிறக்கிறதுக்கான கர்மத்தை பண்ணியிருந்தேன்னா அங்க போய் பிறந்துருவேன். அப்போ என்ன ஆகும்? அங்க கிடைக்காது, சுல்தானோட ஆசை கிடைக்காது. அப்ப சுல்தானா பிறக்கிறதுக்கு கர்மா பண்ணணும். நிறைய கர்மா, புண்ணிய கர்மாலாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மினிஸ்டராவோ ராஜாவோ சிஎம்ஆவோ ஆக முடியும், நிறைய ஆக்டரா ஆக முடியும், நிறைய ஃபேமஸா செல்வந்தரா ஆக முடியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க காமங்களை பூர்த்தி பண்றது ஈஸியா இருக்கும். அதனால பாஷிகர் சொல்றாரு, எத்திர விஷய பிராப்தி நிமித்தம் காமாக கர்மசு புருஷம் நியோஜயந்தி. சொல்றாரு, எந்தெந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷய பிராப்தியானது சம்பவிக்குமோ, அப்ப விஷய பிராப்தி சம்பவிக்கிறதுக்கு என்ன வேணும்? நிமித்தம் வேணும். பாஷிகர் சொல்றாரு, நிமித்தம் எது? காமாக. அப்போ சரீரம் பாத்தீங்கன்னா அந்த விஷய போகத்தை அனுபவிக்கிறதுக்கான நிமித்தம். அதுக்கு பின்னாடி எது இருந்துச்சு? கர்மம் இருந்துச்சு. அந்த கர்மத்துக்கு பின்னாடி எது இருந்துச்சு? கர்ம வாசனைகள் இருந்துச்சு. இது எல்லாம் கரெக்டா வரும்போது கர்மசு புருஷம் நியோஜயந்தி. அவன் என்ன பண்றான்? அதை அடையறதுக்கான கருமங்கள்ல இவன் பிரயோகப்படுறான், ஏவப்படுகின்றான். ஏவப்பட்டு தத்திர தேசு விஷயேஷு. தத்திரன்னு அர்த்தம் அந்தந்த ஜென்மங்களை எடுத்து அந்தந்த கர்மங்களை போகம் பண்றதுக்கு என்ன பண்றான்? அந்தந்த விஷயங்கள்ல தைஹியேவ காமைஹி வேஷ்டிதோ ஜாயத்தை. அந்தந்த அவன் எப்படிப்பா பிரவருத்தி பண்றான் அப்படின்னு கேள்விக்கு, நான் பிறக்கும் போதே அவன் பாத்தீங்கன்னா அந்த வாசனையோட தானே வந்திருக்கான். அந்த வாசனை பாத்தீங்கன்னா மெதுவா அபிவியக்தமாகும். அந்த நிமித்தம் கரெக்டா வரும், கூடி வரும். அந்த கூடி வரும்போது பாத்தீங்கன்னா டக் டக் டக்னு அந்த காரியங்களை பண்ண ஆரம்பிச்சோம். நான் ஆதித்யநாத்தோட போட்டோ இன்னைக்கு காலையில பார்த்தேன். யோகி ஆதித்யநாத் பாத்தீங்கன்னா சாதாரண ஃபேமிலியில ஃபேண்ட் கிழிஞ்சு போன ஃபேண்ட் ஸ்கூல் போகும்போது ஒரு சாதாரண ஆளு, ஒரு வீட்டுல ஒரு கிராமத்துல பிறந்த ஆளு, அவர் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குரூட்ட போறாரு, ஒரு மடத்துக்கு பிட்டாதிபதி செய்யறாரு. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகுது. பாருங்க, அந்தந்த நிமித்தம் பாத்தீங்கன்னா கரெக்டா அமைஞ்சுக்கிட்டே வரும். இந்த ஆசை பாத்தீங்கன்னா அப்படியே நீட்டா போயிட்டே இருக்கும். சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஆயாச்சு.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அந்த நிமித்தம் அமையும். ஒரு குருநாதர்கிட்ட போய் ஒரு பீட்டாதிபதி அவர் கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா RSS உள்ளார் நுழைஞ்சு அப்படியே மெதுவா போஸ்டிங் வந்தாச்சு. நிமித்தங்கள் நிறைய கூடி வரும். தேச கால நிமித்தம் இந்த 3 சேர்ந்து என்ன ஆகுது, அவனை பிரவൃத்தி பண்ண வச்சு அந்த காமத்தோட கர்மத்துல ஈடுபட்டு அவன் என்ன பண்றான், தான் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அடைஞ்சிடும். அதுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கும், ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்கும், ஏகப்பட்ட கர்மம் இருக்கும். அப்ப அதை அடையறதுக்காக நிறைய ஆகாமி கர்மம், அதுக்குள்ளார பின்னாடி நிறைய காமங்கள், திரும்பவும் அதே சைக்கிள், அடுத்த ஜென்மம் போயிட்டே இருக்கும். இதான் பிரவൃத்தி. அதனால தைகியேவ காமைகி வேஷ்டித்தோ ஜாயத்தை, அவன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான், வேஷ்டித்தோனா வேஷ்டி நம்ம சொல்றோம்ல, வேஷ்டினா இழுத்து சுத்தி கட்டுறதுக்கு பேர் வேஷ்டின்னு அர்த்தம். இவன் காமங்களால் சுற்றப்பட்டவனாக பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான், பூர்வ ஜென்மத்தோட காமங்களோட சுற்றப்பட்டவனாகவே அந்தந்த ஜென்மத்துல பிறக்கிறான். பிறந்து அந்தந்த காரியத்துல ஈடுபடுறான். முந்தின ஜென்மத்துல நல்ல சங்கல்பங்கள் வந்து நிஷ்காமியமா வைராகியத்தோட இருக்கு, நான் குருட்ட பிராப்தி பண்ணணும், மோட்சத்தை அடையணும்னு இருந்துச்சு அப்படின்னா 25-30 வயசுக்குள்ளாரே என்ன பண்ணுவாங்க, இந்த சம்சாரம் வேணாம்ப்பா அப்படின்னு எங்களை மாதிரி சன்னியாசியா பிரவர்த்தி பண்ண ஆரம்பிச்சு குருவை தேடி போய் இந்த சாஸ்திர அத்தியனத்தில் ஈடுபடுறது. இதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்பாரு, சாமி நான் மாட்டிட்டு இருக்கேன், நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, நல்ல ஒய்ஃப் வேணும், நல்ல சில்ட்ரன்ஸ் வேணும், இதெல்லாம் வேணும், சொசைட்டில இது வேணும் அது வேணும். யார் ஆசைப்பட்டா, பகவான் நீங்க ஆசைப்பட்டதை தான் கொடுத்துருக்கார். நல்லா அனுபவிங்க, நல்லா அனுபவிச்சு இப்ப ஆசைப்படுங்க. என்ன ஆசைப்படுங்க, ஐயோ சாமி சம்சாரமே வேணாம், எனக்கு வந்து ஒய்ஃப் வேணாம், எனக்கு சில்ட்ரன்ஸ் வேணாம், யாரும் வேணாம், எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா குரு பிராப்தி அடைஞ்சு நான் மோட்சத்தை அடையணும், சாஸ்திர ஞானத்து மூலமா நல்ல யோக மார்க்கத்துல போய் நல்லா மோட்சம் அடையணும்னு இப்ப சொல்லுங்க. இப்ப சங்கல்பம் பண்ணுங்க, திருடமா சங்கல்பம் பண்ணுங்க. அது என்ன ஆகும், அடுத்த ஜென்மத்துல பலித்தமாயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கல்பம் என்ன பண்றோமோ, எதா ஆசைப்படுறோமோ அதுதான் பர்த்த கொடுக்கும். ஆயிடுச்சா? அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல ரொம்ப அருமையா பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஒரு அருமையான சூத்திரம் வச்சிருக்காரு. இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் வேற வழி இல்லை, பிராரப்தத்தை நல்லா போகம் பண்ணணும். ஆனா ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படின்னு ஒரு சூத்திரம் வச்சிருக்காரு. ஹேயம் துக்கம்னு என்ன அர்த்தம், அநாகதம் துக்கம் ஹேயம். நீங்க ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்தை நீங்க என்ன பண்ண முடியும், அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், காமத்தை படாம எல்லா காமங்களையும் நாசம் பண்றோம்னு வச்சுங்க, அடுத்து துக்கம் வராது. காமத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஜென்மத்தை கொடுக்கும். ஜென்மத்தை நாசம் பண்ணணும்னா காமத்தை விடும். இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப் இது முதல்ல அவன் அந்தந்த காமத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காம வாசனைகளோட சேர்ந்து அந்தந்த இடத்துல பிறந்து தேசக்கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி கர்மத்தை பண்ணி அந்த கர்மத்தை பண்ணி அந்தந்த ஆசைப்பட்ட விஷயங்களை அடையலாம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா எவனோ ஒரு தீரன் அவன் என்ன பண்றான், பரமார்த்த தத்துவ விஞ்ஞானாத், ஆச்சாரியர் போட்டார் விஞ்ஞானம்ன்ற சப்தத்தை போட்டார். பரமார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுல அனுபூதி பண்றது, நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன், சர்வமா நான் தான் இருக்கேன், எனக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாமே நாம ரூபங்கள் அப்படின்னு பரமார்த்த தத்துவம். எது பரமார்த்த தத்துவம், பிரம்மம். அந்த பிரம்ம தத்துவத்தை விஞ்ஞானம் பண்றது மூலமா, விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம், அனுபூதி, பிரம்மானுபூதின்னு அர்த்தம். அந்த பிரம்மத்தை அனுபூதி பண்றதுனால அவனுக்கு என்னாச்சு, பரியாப்த காமஹா, அவன் என்ன ஆயிட்டான், பரியாப்த காமன் ஆயிட்டான், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான், சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டான். நான் ஒரு பிருகதாரண்ய மந்திரம் படிச்சு காட்டினல, அகம் பிரம்மாஸ்மிதி அவேத், பிரம்மா வந்து என்ன பண்ணாரு, அகம் பிரம்மாஸ்மின்னு அறிஞ்சாரு. முதல் ஞானி சிருஷ்டிகர்த்தா பிரம்மா தான். அறிஞ்ச மாத்திரத்துல அவர் என்ன ஆயிட்டார், தத் சர்வம் அபவத், அவர் என்ன ஆயிட்டார், சர்வம் ஆயிட்டார். பிரம்மத்தை வந்து அடைஞ்சதுனாலே அவர் சர்வம் ஆயிட்டார், அனைத்தும் ஆயிட்டார். அதே மாதிரி ரிஷிகள்ல யாரு அறியறாங்களோ அவர்களும் பிரம்மாஸ்மின்னு அறிஞ்சாங்கன்னா அவங்களும் சர்வம் ஆயிடுறாங்க. தேவர்கள்ல யாரெல்லாம் அகம் பிரம்மாஸ்மின்னு அறியறாங்களோ அவங்களும் சர்வம் ஆயிடுறாங்க. மனுஷங்கள்ல யாரெல்லாம் அகம் பிரம்மாஸ்மின்னு அறியறாங்களோ அவங்களும் சர்வமாக ஆகிவிடுகிறார்கள். அப்போ எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை அனுபூதி பண்றானோ, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னா அவன் என்ன ஆயிடுவான், சர்வமாயிடுவான். சர்வமாயிடுவான் என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் அதிஷ்டான ரூபமா ஆயிடுவான். அதனால அவனுக்கு நல்ல ஞானம் தெரிஞ்சிடும், எனக்கு மேல இருக்கிறது எல்லாமே நாம ரூபங்கள் கல்பித்தம் தான். பானை சட்டி எல்லாமே என்னது, மண்ணு தானே. ஆபரணங்கள் எல்லாமே
தங்கம் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்க சர்வமும் நான் தான். எனக்கு மேல நாம ரூபங்கள் அநேகம் இருக்கு. எதுவுமே எனக்கு அந்நியமானது இல்லை. ஸ்திரீயும் நான் தான், புருஷனும் நான் தான், இந்த லோகத்துல ரம்பையும் நான் தான், திலோத்தமையும் நான் தான் அப்படின்னு சர்வத்தையும் தானே பாவிக்கும் போது எனக்கு ரம்ப வேணும், ஊர்வசி வேணும்னு எங்கேயாவது ஆசை வருமா? ஆசை வரவே வராது. அப்ப எல்லாம் நாம ரூபங்களாயிரும். சர்வத்திலையும் இருக்கிறவன் தான் தான் அப்படின்னு சர்வாத்ம பாவனை வந்துடும். அப்படி வந்த காரணத்தினால அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா சர்வத்தை அடைஞ்சவன். சர்வத்தை அடைஞ்சவனுக்கு பேரு பரியாப்த காமன்னு அர்த்தம். காமங்களை எல்லாத்தையும் என்ன ஆயிட்டான்? பரியாப்தம் அப்படின்னா பூரணமாக அடைந்தவன். நாமரூபத்துல நாமரூபத்துல உள்ள இருக்கிற வஸ்துவையே அடைஞ்சிட்டான். அப்படி அடைஞ்சவன் ஆத்ம காமத்துவேன. அவன் எப்படி அடைஞ்சான்? கேள்வி வருதுல. அவன் எப்படிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை அடைஞ்சான் பிரம்மத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவனுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? லோக்க ஆசை இல்ல. சாதகனா இருக்கும் போது என்ன ஆசைப்பட்டான்? நான் ஆத்மாவை அறிய வேண்டும், நான் பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த ஆத்ம காமத்தினாலதான் அவன் என்ன பண்ணான்? அந்த பிரம்மத்தை அறிஞ்சான். அனைத்தையும் ஆப்தமா அனைத்தையும் அடைந்தவனாக பரியாப்த காமன் ஆயிட்டான். அதனால பரிசமந்ததக ஆப்தாக காமாக, அந்த ஆத்ம காமத்து மூலமா பிரம்மத்தை அறிஞ்சான். அறிஞ்ச மாத்திரத்துல அவன் என்னுடைய ஆசைகள் என்ன ஆயிடுச்சு? பரிசமந்ததக ஆப்த காமாக்கு பரியாப்த காமான்றதுக்கு ஆச்சாரியர் போறார். பரி ஆப்த காமாக 3 சப்தம் இருக்கு. பரினா சமந்ததக சுற்றிலும், இங்க மொத்தத்தையும் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும், ஆப்தா அடைதல். பரி ஆப்தானா என்ன அர்த்தம்? மொத்தத்தையும் அடைதல். எத? காமங்கள். சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும், காமங்கள் தான், எல்லா விஷயங்களையும் அடைந்தவன் எவனோ எஸ்ய தஸ்ய, அவனுக்கு பேரு பரியாப்த காமன்னு பேரு. அவனுக்கு யார் அவன்? கிருதகிருத்தியா. அதான் பாஷிக்க சொல்றாரு, கிருதாத்மனக மந்திரத்துல இருக்க பதம். அவன் செய்ய வேண்டியதை அனைத்தையும் செஞ்சுட்டான், சர்வத்தையும் அடைஞ்சிட்டான். சர்வாத்ம பாவனை வந்தாச்சு, நான் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு மேல அடையறதுக்கு என்ன இருக்கு இந்த லோகத்துல? ஒன்னும் அடையறதுக்கு இல்லை. செய்ய வேண்டியது ஒன்னும் இல்லை. அதனால அவனுக்கு பேரு கிருதாத்மானகன்னு பேரு. கிருதாத்மானகனா செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவித்யா லட்சணாத் அபரரூபாத் அபனீய. அப்ப மத்ததெல்லாம் என்னது? இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அவித்யா ரூபம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு மேல இருக்கிற அவித்யினால உண்டாக்கப்பட்டது. அந்த கைத்துக்கு மேல பாம்பு தெரியுது, கைத்துக்கு மேல எது மறைச்சிருக்கு? அவித்யான்றது இருட்டு. அந்த இருட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பாம்பை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி சொரூபத்துக்கு மேல இருக்கிற அவித்யா இந்த மொத்த ஜெகத்தையும் உண்டாக்குச்சு. இந்த மொத்த ஜெகத்து என்னது? நாமரூப ஜெகத்து மொத்தமும் அவித்யா ரூபம். அது எப்படிப்பட்டது? அதான் சொல்ற அவித்யா லட்சணாத் அபரரூபாத். அது பரமா மேலானதான்னு கேட்டினா மேலானது இல்லைங்க, கீழானது. அது வெறும் நாமரூபம், மிருத்யு ரூபம், அசத்து, அது சத்து இல்லை. அதனால அபரரூபாத் அவித்யா லட்சணாத். இந்த லோகத்துல இருக்கிற சர்வ நாம ரூபங்களும் அபர ரூபம்னா என்ன அர்த்தம்? கீழான ரூபங்களை உடையது. அது பிரம்ம ரூபம் இல்லை. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அபனீய, அது எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணிருக்கான்? மெதுவா மெதுவா சாஸ்திர ஆச்சாரியர் மூலமா இதை கேட்டு கேட்டு இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எல்லாத்தையும் நேத்தி நேத்தி பண்றது. அதுக்கு பேரு அபனீய. அபனீயன்னு என்ன அர்த்தம்? நீக்கிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நேத்தி நேத்தி பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றான்? ஸ்வேன பரேன ரூபேன அவன் என்ன பண்றான்? அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. நான் இந்த தேகம் இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா மனசு இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் நீக்கம் பண்ணிக்கிட்டே நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஸ்வேன பரேன ரூபேன, பரரூபம், என்னோட ஒரிஜினல் பரரூபம் எது? நான் தான் ஈஸ்வரனா இருக்கேன், நான் ஜீவன் இல்லை அப்படின்னு மேலான அந்த பரபிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு என்னோட சொந்த ரூபம் அதுதான் அப்படின்னு கிருத ஆத்ம வித்யா. இந்த ஆத்மா வித்யினால இந்த பிரம்மபாவத்தை எவன் செஞ்சானோ அடைஞ்சானோ, எஸ்ய எவனுக்கு இது மாதிரி செய்யப்பட்டதோ தஸ்ய கிருதாத்மானகன், அவனுக்கு பேர் தாங்க கிருதாத்மானகன் பேர். ஆத்மாவை அடைஞ்சவன் அப்படின்னு. ஆத்மாவை என்னவா எப்படி அடைஞ்சான்? பிரம்ம ரூபத்துல அடைஞ்சிட்டான். சர்வத்தையும் மித்யா ரூபமா இருக்கிற நாம ரூபங்களை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு தான் பிரம்மமா இருக்குன்னு அந்த ஞானத்தை செய்தவன். அகம் பிரம்மாஸ்மி என்ற பாவனையை செய்து அந்த பிரம்மத்தை அடைந்தவனுக்கு பேரு கிருதாத்மானகன் பேரு.
இந்த கிருதாத்மானகன்னு சொல்லக்கூடிய அவனை து இகையேவ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கேயே இகையேவன என்ன அர்த்தம் திஷ்டத்தியேவ இந்த சரீரத்துல இருந்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா சரீரே திஷ்டத்தியேவ சரீரத்துல இருந்துகிட்டு இருக்கும் போதே சர்வே சர்வேனா இந்த ஹிருதயத்துல இருந்துச்சுல்ல என்னது வாசனைகள் இருக்கே மனசும் அங்கதான் இருக்கு புத்தி அங்கதான் இருக்கு அவித்யா ரூபத்துல சித்தமும் அந்த அர்த்தம் தான் இருக்கு அதுலதான் வாசனைகள் எல்லாம் இருந்துச்சு காமங்கள் சங்கல்பங்கள் வாசனைகள் எல்லாம் அது எல்லாம் சர்வே தர்ம அதர்ம பிரவருத்தி ஏத்தவகா தர்மத்திலேயும் அதர்மத்திலேயும் நமக்கு பிரவருத்தி பண்ணக்கூடியவைகளா சரீரத்தை கொடுக்கக்கூடியவைகளா இருந்த எல்லா கர்மங்களும் என்ன ஆயிடுச்சு பிரவிலியந்தி பிரவிலியந்தின்னு என்ன அர்த்தம் விலயம் உபயாந்தி நஷ்யந்தி இத்தியர்த்தக அது என்ன எல்லாமே லயத்தை அடையுதுன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும் அது எல்லாம் விலயம் உபயந்தி விலயத்தை அடைகிறது நன்றாக லயத்தை அடைகிறது லயம்னா என்னது நாசத்தை அடைகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஹிருதயத்திலேயே பாத்தீங்கன்னா சொரூபத்துல எல்லாம் நாசத்தை அடைஞ்சிருது கிளியர் ஆயிடுது வாசனைகள் இல்ல எல்லாம் இல்ல இந்த மந்திரத்தோட நீங்க என்ன பண்ணணும் போன கண்டத்துல 8வது மந்திரம் இருக்கா போன கண்டத்துக்கு முந்தின கண்டம் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கருமானி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்போ 2 2 இல்ல 2 2 இல்ல 1 ஆமா 2 1 8 அதுக்கு பக்கத்துல போட்டீங்கன்னா சரியா இருக்கும் 2 1 8ல வித்யதே ஹிருதய கிரந்தின்ற மந்திரம் அதோட இத கனெக்ட் பண்ணி அந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்துல அவனுக்குள்ளார இருக்கிற எல்லா தர்ம அதர்மங்களும் சாஸ்ய கருமானி அவனுடைய கர்மங்களும் வாசனைகளும் மொத்தமும் இல்லாம போயிடும் வித்யதே ஹிருதய கிரந்தின்னும் போது அங்க ஆச்சரியர் போட்டிருந்தாரு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமங்கள் காம வாசனைகள் எல்லாம் நஷ்டத்தை அடையும் அதே மாதிரி க்ஷீயந்தை சாஸ்ய கருமானின் போது அந்த சஞ்சிதம் ஆகாமிலாம் மொத்த கருமங்களும் நாசத்தை அடையும் அதுதான் இங்க சொல்லிட்டார் 2 2 8 2 1 8 இல்ல 2 2 8 அப்போ தர்ம அதர்ம ஹேத்து பிரவருத்தி ஹேத்து தர்மத்திலேயே அதர்மத்திலேயும் பண்ணிதான் இப்ப காமத்துல இருந்து கர்மம் அந்த கர்மம் பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்கும் அப்ப ஜென்ம நாசம் எப்ப நடக்கும் அப்படின்னா கர்மங்கள் நாசமாகணும் கர்மத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வாசனைகள் நாசமாகும் மொத்தம் முடிச்சிடும் அதனால காமங்கள் எது நஷ்யந்தி இத்தியர்த்தக மொத்தமும் நாசத்தை அடைகின்றன அர்த்தம் லயத்தை அடைகின்றன அதுக்கப்புறம் காமாகா எது தத்து ஜென்மஹேத்து விநாசா அந்த காமங்கள் நாசத்தை அடையுது காமங்கள் என்னது ஜென்மஹேத்து இதான் ஜென்மத்துக்கு ஹேத்துவே ஆசை எதெல்லாம் ஆசைப்படுறப்போ அது ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன அல்பமான ஆசை கூட அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மஹேத்துவா இருக்கக்கூடிய காமாகா விநாசனாத் விநாசனாத்னு அர்த்தம் நல்ல நாசத்தை அடைஞ்ச காரணத்தினால ந ஜாயந்தை இது அபிப்பிராய அவன் திரும்பவும் பிறக்கிறது இல்லைங்க அதனால கர்மா கர்மான் தான் பாத்தீங்கன்னா கர்ம வாசனைகள் தான் காரணம் கர்ம வாசனைகள் இல்லாம போச்சுன்னா அவனுக்கு திரும்ப பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லவே இல்லை அவன் தான் முக்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுதான் அபிப்பிராயமா இங்க சொல்லப்படுது அப்படின்னு இந்த மந்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த மந்திரமும் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணியதான் வருது பார்ப்போம் 3வது மந்திரம் ஆச்சாரியர் 3வது மந்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை பண்றார் 448 பேஜ் நம்பர் 448 புக் வச்சிருக்கீங்கன்னா பாத்துங்க மேல 2 லைன் இருக்கு யதி ஏவம் சர்வலாபாத் பரம் ஆத்மலாபக தத் லாபாய பிரவச்சனாதய உபாயா பாகுல்யேன கர்த்தவ்யா இது பிராப்த இதம் உச்சியத்தை ரொம்ப அருமையா சொல்றார் யதி ஏவம் ஒருவேளை இந்த விதமா நீங்க போன மந்திரத்தை சொன்ன மாதிரி சர்வலாபாத் பரம் ஆத்மலாபா சர்வலாபாத் எல்லாத்தையும் அடையிறதை காட்டிலும் அனைத்தையும் அடையிறதை காட்டிலும் இந்த லோகத்துல எதெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம அடையிறோமோ அதை எல்லாத்த காட்டிலும் ஆத்மாவை லாபம் பண்ணணும் ஆத்மாவை அடைஞ்சிட்டோம்னு வச்சுங்க இந்த பிறவி இல்லாம போயிடும் அப்ப இருக்கிறதுல பெஸ்ட் எது அப்படின்னா எலன் மாஸ்க் மாதிரி எல்லாத்தையும் அடையணும்னு அவசியம்லாம் இல்லை பில்கேட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் அடையணும் பெரிய பணக்காரன் ஆகணும் இது பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாத்தையும் அடையிறதை காட்டிடும் பெரிய சக்கரவர்த்தி ஆகணும் இந்திரன் ஆகணும் இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை தன்னை அடைதல் இருக்குல்ல தன்னோட ஆத்மாவை அடைதல் இருக்கே அதுதான் பாத்தீங்கன்னா பரம் லாபம் அதுதான் பாத்தீங்கன்னா மேலான லாபம் அப்படின்னு நமக்கு என்னது போன மந்திரத்துல இருந்து தெரியுது
ஆத்மாவை அடைஞ்சோன்னா பிறவி நாசமாகும். இந்த லோக்கத்துல வேற எதை அடைஞ்சாலும் ஒரு இதுவும் இல்லை. பாருங்க, யோசிச்சு பாருங்க. சதாம் ஹுசேன் டாய்லெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு தங்கத்துல வச்சிருந்தாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் பேப்பர் என்ன தெரியுங்களா இருந்திருக்கு, டாய்லெட் பேப்பர் வந்து டாலரை வச்சு டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்ணியிருக்கான். யோசிச்சு பாருங்க. டாய்லெட்டும் அந்த வாஷ் பேஷன் எல்லாமே தங்கம், டாய்லெட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர். அவன் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ராயலா வாழ்ந்தான். கடைசியில செத்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை பக்கத்துல சுட்டு கொள்ள அப்படி கிடந்தான், நாய் மாதிரி கிடந்தான். யோசிச்சு பாருங்க என்ன கர்மா. ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா ராயலா வாழ்றதுக்கான வாழ்க்கையை கொடுத்துருக்கு, இன்னொரு கர்மா சாகிறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா சாகிறது. அப்ப எந்த லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரேஷ்டமான லைஃப்னு யாரையுமே சொல்ல முடியாது. அது எவரா இருந்தாலும் சரி, அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த தேகம் எடுத்தாவே துக்கம் தான். வெளியில தெரியாது, உள்ள எவ்வளவு துக்கம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. மானசீக துக்கங்கள் அநேகம் இருக்கும். நம்ம பார்ப்போம், அவருக்கு என்னப்பா குறைச்சல், நல்லா இருக்காரு அப்படின்னு. எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து அதர்மம் என்ன பண்ணுவோம், துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கும். அதனால பிறவி எடுத்தாவே துக்கம் தான். அது எந்த பிறவியா இருந்தாலும் சரி, பிறவி சாமானிய ஜீவத்துவம் வந்துடுச்சு அப்படின்னா துக்கம் தான். அதனால இது வந்து கர்மத்தினால அடையக்கூடியதா காமத்தினால அடையக்கூடியதா இருக்கு. அதனால இந்த மொத்த லோக்கத்தையும் ஆசைப்பட்டு அடையிறத காட்டிலும் நான் என்ன ஆசைப்பட்டு என்னையே அடைஞ்சேன்னு வச்சுங்க, பிறவி நாசமாயிடும். அதனால இதுதான் பெரிய லாபம். அதனால தத்து லாபாய அந்த ஆத்மாவை அடையறதுக்காக என்ன பண்ணணும், நான் சொன்னல குருவை போய் பிராப்தி பண்ணணும், நிறைய சுவாத்தியாயம் பண்ணணும் நிறைய அப்படின்னு இருக்கா. அதனால என்ன பிராப்தி ஆகுது, குருவை போய் அடைஞ்சு தத்து லாபாயனா அந்த ஆத்மாவோட அடையறதுக்காக, ஆத்மாவை அடையறதுக்காக பிரவச்சனாதய உபாயா. பிரவச்சனா குரு சிரவண மனன நிதித்தியாசனம் இருக்குல்ல, அந்த முறையில போய் நிறைய சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படின்னு பிராப்தி ஆகுது. உபாயம் என்ன, ஆத்மாவை பத்தி நிறைய படிக்கணும் அப்படின்னு. பிரவச்சனாதய உபாயா பாகுல்யேன கர்த்தவ்யா, நிறைய சிரவண மனநலம் நிறைய பண்ணணும் அப்படின்னு பிராப்தி ஆகிற நிலையில நிறைய பண்ணணும். பாகுல்யேன கர்த்தவ்யா, நிறைய சிரவண சாஸ்திரங்கள் படிக்கணும் அப்படின்னு பிராப்தி ஆகிற நிலையில இதி பிராப்தே இதம் உச்சதே, இந்த விஷயத்துல இந்த மந்திரமானது சொல்லுது, நியமம் பண்ணுது. நியம விதி என்னன்னு பார்ப்போம். அநேகம் பிராப்தி ஆகும் போது ஒன்ன மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்றதுக்கு பேரு நியம விதின்னு பேரு. இந்த மந்திரம் ஆத்மாவை அடையறதுக்கான நியம விதியை சொல்கின்றது. ரொம்ப முக்கியமான மந்திரம், பார்ப்போம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யமைவேஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யமேவைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். ரொம்ப அருமையான மந்திரம். ந அயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ, ரொம்ப அருமையான வச்சனம். அயமாத்மா, ந அயமாத்மா, நேவை தூக்கி பின்னாடி போட்டுக்கலாம். அயமாத்மானா இந்த ஆத்மா. இந்த ஆத்மா ஏன் சொல்லுது, நம்மளோட ஹிருதயத்திலே இருக்கிறதாச்சு. நான் சொல்லிட்டு இருக்கிறது டெய்லி. அப்ப க்ஷணம் நான் சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சனம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றது படிக்கிறது படிச்சு கொடுக்கறது, ரெண்டுமே பிரவச்சனம்னு பேர். குரு பிரவச்சனம் பண்றா, நான் கேட்கிறேன். நான் பிரவச்சனம் பண்றேன், சிஷ்யர்கள் கேட்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா பிரகிஸ்தரூபேன வச்சனம் இது பிரவச்சனம். எது நல்ல வச்சனம், சொல்றதும் கேட்கறதும், இந்த சாஸ்திரங்களை கேட்கறதுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சனம்னு பேரு. அது என்ன அர்த்தம், ஆத்மா பிரவச்சனேன படிக்கிறதுனாலே படிச்சு கொடுக்கறதுனாலயோ ந லப்யா அடையப்பட முடியாது. நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா வந்து ஆத்மாவை சிரவணம் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நிறைய சாஸ்திர பண்டிதர்கள்லாம் ஏகப்பட்ட பேர், ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளோ அக்கு வேறாணி வேறா இது பண்றவங்க இருக்காங்க. சம்ஸ்கிருதத்திலையும் தர்க்கத்திலையும் உபனிஷதங்கள்லயும் நிறைய படிச்சவங்க இருக்காங்க. நிறைய கிரந்தங்கள். ஒரு அம்மாவை பார்த்தேன், அந்த அம்மா சொன்னாங்க, நான் 36 உபனிஷத்து படிச்சுட்டேன்ல அப்படின்னா, 4 வேதம் படிச்சுட்டேன், 36 உபனிஷத்து படிச்சுட்டேன் அப்படின்னு. நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய படிச்சவங்களா இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆத்மா
நிறைய வந்து படிக்கிறதுனால இது அடைய முடியாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ந மேதையா, நிறைய பேர் இருக்காங்க மேதாசக்தி. மேதாசக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். ஸ்லோகம் வேணாம், அர்த்தத்தையும் நான் சொல்றேன். 100 ஸ்லோகம் தெரிஞ்சா நீங்க பண்டிதருங்க, வேற எதுவும் வேணாம். 100 ஸ்லோகம். ஒரு பகவத்கீதையை மட்டும் நீங்க நான் சொல்றது மாதிரி அங்கங்க 3வது அத்தியாயம், 5வது அத்தியாயம், 6வது அத்தியாயம், 8வது, 10, 12 அப்படின்னு ஒரு 100 ஸ்லோகத்தை கத்துக்குங்க. ஒரு 2 மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிங்க. ஒரு மாசத்துல உட்கார்ந்து உருட்டுன்னு சதா வந்து போன்ல போட்டுக்கிட்டு அதையே கேளுங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. மனப்பாடம் பண்ணிட்டு எங்க போனாலும் 2 ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. சொன்னவன உங்களை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அவர் பெரிய பண்டிதருங்க அப்படின்ட்டுருவாங்க. பண்டிதர்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 ஸ்லோகத்தை பேசும்போதெல்லாம் அங்கங்க தெளிச்ச மாதிரி மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ சொன்னீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு படிச்சீங்கன்னா, எத்தனை ஸ்லோகம் தெரியுங்களா இல்ல, அவரு நிறைய தெரிஞ்சவங்க. அங்கங்க தாயுமானவர் பாடல் ஏதாவது சொல்லுங்க, திருக்குறளை சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் திருமந்திரம் அது இதுன்னு எதையாவது ஒன்று சொல்லுங்க. சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகா பண்டிதர். மெமரி பவர், வேற எதுவும் இல்லை. இந்த மெமரி பவரை வச்சுக்கிட்டு மேதையினால, மேதா சக்தின்றதுக்கு அர்த்தம் கிரந்ததாரணம்னு பேர். நிறைய மெமரி பவர்னால ந மேதையா அயம் ஆத்மா லப்யா. மேதா சக்தியை வச்சுக்கிட்டு, மெமரி பவரை வச்சுக்கிட்டு நிறைய கிரந்தங்களை, ஸ்லோகங்களை, மந்திரங்களை சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா அடைய முடியாது. அதுக்கு அடுத்தது பகுனா சுத்தேன. இல்ல சாமி, நான் வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கேன், நிறைய காலமா வந்து பாத்தீங்கன்னா நான் 35-40 வருஷமா சாமி படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான் சாமி, 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் சாமி. மக்கு 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன்னா நீ இன்னும் மக்காவே இருக்கீங்க. 40 வருஷம் கேட்கறதுக்கு என்ன இருக்குதுல்ல, எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கா? அதனாலதான் சின்மயான சுவாமி சொல்லுவார், ப்ரொஃபஷனல் லிசனர்ஸ் அப்படின்றாரு. என்ன வார்த்தை பாருங்க, கேட்கறதே வேலையா வச்சுக்கிறது, எங்க மீட்டிங் நடந்தாலும் போய் நின்னுறது. எத்தனை வருஷமா மக்கு, இத்தனை வருஷமா கேட்க வேண்டியிருக்கு இந்த ஆத்மாவை. அப்போ நிறைய கேட்கறதுனால பகுனா சுருதேன ந அயம் ஆத்மா லப்யா, நிறைய கேட்கறதுனாலையும் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லியாச்சு. அப்போ நிறைய படிச்சு கொடுக்கறதுனாலையும் முடியாது, இந்த ஆத்மாவை அடைய முடியாது. அதுக்கப்புறம் மேதா சக்தியை நிறைய வச்சிருந்தால், ஞாபக சக்தியை வச்சுக்கிட்டு நிறைய மந்திரங்களை சொன்னாலும் அதுனாலேயே ஆத்மாவை அடைய முடியாது. அதே நேரத்தில் நிறைய வருஷங்களா இதை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. அப்ப எதனால் அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது சொல்லுது, எம் ஏவ ஏஷ விருணுத்தே. எமே வைஷ இருக்கு, எமே வைஷ பிரிச்சுங்கன்னா எம் ஏவ ஏஷ, எம் ஏவ எந்த ஆத்மாவையே, எம்ன்றதுக்கு அர்த்தம் எதனை, ஏவனா எதனையே, எந்த ஆத்மாவையே லட்சியமா இருக்குல்ல, அந்த ஆத்மாவையே ஏஷ விருணுத்தே, ஏஷ சாதக விருணுத்தே, இந்த சாதகன் விரும்புகின்றானோ, வரணம் செய்கின்றானோ. வரணம்ன்றதுக்கு அர்த்தம், நம்ம பொண்ணு பாக்குறதுக்கு போவோம்ல, வரன் பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறது. என்ன பாக்குறீங்க? வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு. வரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செலக்ட் பண்றதுன்னு அர்த்தம். வரனே தாத்து, டு செலக்ட். அப்ப வரன் பாக்குறதுனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க, ஆனா செலக்ஷன் பண்ணணும். அந்த செலக்ஷன் பண்றதுக்கு பேர் தான் சுயம் வரம், வரன் பார்க்கிறது அப்படின்னு. அப்ப அந்த வரன் வந்து பாத்தீங்கன்னா ஏஷ சாதக, இந்த சாதகன் முமுக்ஷு, இவன் வந்து பாத்தீங்கன்னா எம் ஏவ விருணுத்தே, இந்த ஆத்மாவையே வரணம் பண்ணுகின்றானோ. வரணம்னா என்ன அர்த்தம்? செலக்ட் பண்றானோ. எனக்கு வேற எதுவும் வேணாம் சாமி, இது வேணுமா? வேணா சாமி, வேணா சாமி, வேணா சாமி, எல்லாத்தையும் வேணா சாமின்னே சொல்றது. வேணா சாமி, வேணா சாமி, வேணா சாமின்னு சொல்லிட்டு அப்ப என்ன வேணும்? ஆத்மா ஒண்ணுதான் சாமி வேணும், ஆத்மா ஒண்ணுதான் வேணும் அப்படின்னு ஆத்மா ஒன்றையே தேர்ந்தெடுக்கின்றானோ அவனுக்கு தேனா அவனால், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனால் லப்யா, அவனால் அயம் ஆத்மா லப்யா, அவனுக்கு மட்டும்தான் இந்த ஆத்மா அடையப்படுவதா இருக்கு. அப்ப நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? ஆத்மாவை மட்டும் விரும்பணும், ஆத்மாவை மட்டும் செலக்ட் பண்ணணும். எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், இகலோகமும் வேணும், பரலோகமும் வேணும், கூட வந்து மோட்சமும் வேணும்.
எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் எல்லா போகத்தையும் கொடுக்கும் மோட்சத்தையும் கொடுக்குன்ற பலசுருத்தி இருக்கு. எப்படிப்பா போகத்தை கொடுத்தா மோட்சம் கொடுக்காது, மோட்சத்தை கொடுத்தா போகம் கிடைக்காது, ஏதாவது ஒண்ணு தானே. எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் பலசுருத்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறது அப்படின்னு. போகத்தை ஆசைப்படாம ஜென்மத்தை எடுத்தாதான் போகம் பண்ண முடியும். எனக்கு ஜென்மமே வேண்டாம், எனக்கு போகமும் வேண்டாம், எனக்கு மோட்சம் மட்டும்தான் வேணும். இந்த மொத்த சம்சாரத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போடணும். பகவானை சுத்தி சுத்தி திரியல, போதும் விட்டுரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு அந்த டயர்ட்னஸ் ஃபீல் ஆகணும் நமக்கு. எத்தனை வாட்டிப்பா சுத்தி சுத்தி என்னென்ன கேரக்டர் எடுக்கிறோம். இந்த லோகத்துல இருக்க எல்லா கேரக்டரும் நான் தான் வந்து எலன் மாஸ்காவும் ஒரு காலத்துல இருந்தேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பில் கேட்ஸாவும் இருந்தேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சதாம் ஹுசைனா செத்து போனேன். இப்ப வந்து புட்டினாவும் நான் தான் இருக்கேன். நான் தான் மோடி, நான் தான் ஆதித்யநாத், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு, பூச்சி, பல்லி, குரங்கு, எல்லாம் நான் தான். நாய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல பிறவிகள் நாய் மாதிரி பிறவி எடுத்து இங்க அங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை பிறவி எனக்கு, ஏகப்பட்ட பிறவி. மோகம் ஆசைப்பட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் பிறந்துக்கிட்டே இருக்கிறேன். ஐயோ சாமி வேணாம் விட்டுரு, நான் உன்னையே அடையணும் பகவானே அப்படின்ட்டு ஈஸ்வரனையே பரமாத்மாவையே எவன் ஆசைப்படுறானோ தேன அவனால தான் இந்த ஆத்மா லப்யக. அவனுக்கு ஏஷ ஆத்மா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா தனும் ஸ்வாம் விபுருணுதே. தனும் ஸ்வாம்னா தன்னுடைய சொந்த ரூபத்தை, ஸ்வாம் தனுன்றதுக்கு அர்த்தம் தன்னுடைய ரூபம்னு அர்த்தம். ஸ்வாம்னா தன்னுடைய சொந்த ரூபம் என்னது? ஆத்மாவோட சொந்த ரூபம் என்னது? பிரம்மம். ஆத்மாதான் பிரம்மம், பிரம்மம் தான் ஆத்மா. அப்போ இந்த நான் சொல்லிட்டு இருக்கேனே, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிரகடனம் ஆகுது. எப்படி பிரகடனம்? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஜீவன் அப்படின்னு. ஜீவன் இல்லப்பா, நீதான் பிரம்மம் அப்படின்னு அவனுக்கு வந்து அந்த பிரம்ம தத்துவமானது அவனோட ஹிருதயத்திலிருந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சு. யாருக்கு? ஆசை இல்லாதவனுக்கு, ஆத்மாவை மட்டுமே ஆசைப்பட்டவனுக்கு, அதிஷ்டானத்தை ஆசைப்பட்டு நாம ரூபங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு எவன் நினைச்சானோ அவனுக்கு அந்த அதிஷ்டான ரூபமா, சர்வாதிஷ்டான ரூபம், எல்லாத்துக்கும் அதிஷ்டான ரூபமா இருக்கிற அந்த பிரம்மமானது தன்னை பிரகாசப்படுத்துகிறது, பிரகடனமாகிறது. இததான் அனுபூத்தின்னு நம்ம சொல்றோம். யாருக்கு அனுபூதி ஆகும்? காமங்கள் இல்லாதவனுக்கு கண்டிப்பா இந்த ஆத்மா பிரகாசத்தை அடைகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமி வந்து, என்னோட குருநாதர் வந்து இந்த ஸ்லோகத்தை ரொம்ப சாதகர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த ஸ்லோகத்தை சொல்வார். இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்திலையும் இருக்கு. 2வது வள்ளி 23வது மந்திரம், 2:23 கட்டோபனிஷத்து பக்கத்துல எழுதிக்கிட்டீங்கன்னா இதே மந்திரம் இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கு. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நமேதயா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனுகும் ஸ்வாம் அப்படின்னு மந்திரம் இருக்கு. அப்படியே மந்திரம் 23, 2வது வள்ளி 23வது மந்திரம். இப்போ நான் கொஞ்சம் விசாரத்தை பண்ணிடுறேன். இந்த வரணம் பார்க்கறதுல என்ன அர்த்தம்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நாள் இருந்ததுனால நான் பாக்குறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, அந்த 18 வயசுக்கு மேலேயே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பெண்கள் மேல ரொம்ப நிறைய அப்படியே பார்த்தேன். இப்போ காலேஜ் போற பசங்களை நான் பாக்குறேன் என்னோட ஏரியாலாம். இவங்களுக்கு காலையில இப்பதான் காலேஜுக்கு போறாருங்க. போகும்போதே கூட இருக்க பொண்ணுங்கள் எல்லாம் அப்படியே கிண்டல் அடிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு சைட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. என்னன்னா அந்த ஆப்போசிட் செக்ஸுவல் இது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா அதான் முதல் காமம், ஜாயா மேசியாத், எனக்கு வந்து மனைவி உண்டாகட்டும் அப்படின்னு. அப்ப முதல் ஆசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மேல ஆசை வந்துருது. இவன் என்ன பண்ணுவான், ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் பார்ப்பான். நல்ல அழகான சௌந்தரியமா இருக்கிற எல்லாத்தையும் மேயறதுன்னு சொல்லுவோம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா அவுத்து விட்டா மேயற மாதிரி இவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் ஊர் ஃபுல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பான். மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது பொண்ணு பார்க்க போவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வேலை கிடைச்சாச்சு கல்யாணம் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பார்க்க போனோன்னு பொண்ணை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மனசுல, இதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு இவன் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா வரணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வரன் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு இந்த பையன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ண மாத்திரத்துல இந்த 2 பேரை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. இந்த ஃபிக்ஸ் ஆன மாத்திரத்துல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணோடையே போன்ல கடலை போட்டுக்கிட்டு இருப்பான்.
ஃபிக்ஸ் ஆயாச்சு, இவ என்னோட மனைவி அப்படின்னு. வேற பக்கம் பார்வை போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற பக்கம் டைவர்ட்டே ஆகாது. சுத்தி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மற்ற எல்லா பெண்களையும் பார்ப்பாங்க, இவனுக்கு வந்து மற்ற பெண்களை பார்க்கவே மாட்டான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு வரன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பெண்ணும் என்ன பண்ணுவா, போற நிறைய ஆண்களை பார்க்கும்போது இவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கணவன் ஆவானா, இவன் எனக்கு கணவன் ஆவானான்னு எல்லா ஆண்களையும் பார்த்திருப்பான். ஆனா ஃபிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இவ்வளவு அருமையா ஆயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே போகாது, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இவன் தான் எனக்கு கணவனா வரப்போறான் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸ் மைண்ட் ஃபுல்லா அவன் ஆயிடும். இதுக்கு பேர் தான் வரணம்னு பேரு. அதே மாதிரி ஒருத்த வந்து ஆத்மாதான் எனக்கு கோல் அப்படின்னு ஆத்மாவை நிச்சயம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பார்வை எங்கேயும் போகவே போகாது. வேற எதையும் அடைய வேணாம், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஆயிடுவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் இருந்தாலும் இந்த லோக்கத்துல எல்லாம் இருக்கும், ஆனா அவனுக்கு அடைய வேண்டியதா ஒண்ணுமே இருக்காது. அவன் பாட்டுக்கு ஃபுல் ஃபோக்கஸா உள்ள மட்டும் இருந்துக்கிட்டு அதை ஈஸியா அடைய முடியும். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சாதகர் சொல்லுவார். அப்ப சாதகர்கள் என்ன பண்ணணும், ஆத்மாவை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும், வேற எதையும் தேர்ந்தெடுக்க கூடாது. பாஷ்யத்துக்கு வந்திருக்கு யோ அயமாத்மா. யோன்றதுக்கு அர்த்தம் எவன், அயமாத்மா இந்த ஆத்மாவை, வியாக்கியாத்தோ எஸ்ய லாபக. வியாக்கியாத்தோட ஆத்மாவை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. போன கண்டங்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா தான் சுயம் ஜோதி, இந்த ஹிருதயத்துல இருக்கு, ருக்மவரணம் அப்படிலாம், பிருகச்ச சூக்ஷ்மா சூக்ஷ்மதரம்ச அப்படின்னு நிறைய லட்சணங்கள் ஆத்மாவை பத்தி பார்த்துட்டோம். ஆத்மா தான் பிரம்மம், பிரம்மமா தான் ஆத்மா இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. வியாக்கியானம் செய்யப்பட்ட இந்த ஆத்மாவை எஸ்ய லாபக பரக புருஷார்த்தோ, எந்த ஆத்மாவுடைய லாபத்தை அடைந்தால், எதை அடைந்தால் பரம புருஷார்த்தம் உண்டாகுமோ. பரம புருஷார்த்தம்னா என்னது அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 விதமா புருஷார்த்தங்களை சொல்றோம். நீங்க தர்ம அர்த்த காமம் இந்த 3 அடைஞ்சாலும் கூட ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மோட்சம்ன்ற பரம புருஷார்த்தம், மேலான புருஷார்த்தம் எது? புருஷார்த்தம்னா மனிதர்களால் முயற்சி செய்து அடையக்கூடியது. அப்ப தர்மத்தை அடையறதுக்கும் எஃபோர்ட் போடணும், அர்த்தத்தம் தனத்தை செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம எஃபோர்ட் போடணும், அதுக்கப்புறம் போகத்தை அனுபவிக்கிறதுக்கும் எஃபோர்ட் போடணும். ஆனா இதை எல்லாத்த காட்டிலும் இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ரொம்ப அதிகமான எஃபோர்ட் வந்து நமக்கு தேவைப்படுது, பிரயத்தனம். அதனால பரம புருஷார்த்தம் எது அப்படின்னா பரம புருஷார்த்தம் மோட்சம். அந்த மோட்சத்தை வந்து எதனால் அடையப்படுது அப்படின்னா ஆத்மாவை அடைதல் தான் மோட்சம். அதான் இங்க மந்திரம் இருக்கு, எஸ்ய லாபக பரபுருஷார்த்தம். எதனுடைய லாபம் பரம புருஷார்த்தம் சொல்லக்கூடிய மோட்சமோ, எதோட லாபம்? ஆத்ம லாபம் தான். அதான் அது ந அசோ தேச வேதசாஸ்திர அத்தியன பாகுல்யேன, அதாவது நிறைய வேத சாஸ்திரத்தை வந்து படிக்கிறதுனால அந்த ஆத்ம லாபமானது சித்திக்காது. வேத சாஸ்திர அத்தியன பாகுல்யேன பிரவச்சனேன சொல்லிட்டார். அநேக கிரந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது படிச்சு கொடுக்கறது இருக்குல்ல வேத சாஸ்திரங்களை, அதை படிக்கிறதுனால நிறைய படிக்கிறதுனால பிரவச்சனேன ந லப்ய, இந்த ஆத்மா அடையப்பட முடியாது. அது மட்டும் இல்ல ததா ந மேதையா, அதே மாதிரி மேதாசக்தியினால முடியாது. மேதாசக்தின்னு என்னது? கிரந்தார்த்த தாரண சக்தியா, நிறைய கிரந்தங்களை மெமரி பண்ணி வைக்கிறதுல அந்த சாமர்த்தியத்தினால முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் நான் வந்து ஒரு சுவாமிகிட்ட இருந்தேன். அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வேதம் படித்தவர். அந்த சுவாமிகிட்ட கொஞ்சம் இருக்கும்போது எனக்குள்ளார புத்தி வந்துடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வேதம் படித்தவர்ன்றதுனால எந்த சிஷியர்கள் வந்தாலும் என்ன பண்ணுவார், மனப்பாடம் பண்ண வச்சுருவார். நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கிடைச்சதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். சப்தமஞ்சரி, ரூபமஞ்சரி சம்ஸ்கிருதத்தில். அதுக்கப்புறம் விவேச்சுராமணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கிடைச்சது. ஒரு 5-6 உபனிஷத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன். பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13, 14 அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன். ஒரு 6-7 மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது உள்ள போட்டு 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 ஆக்சுவலாக அதெல்லாம் யூஸ் இருக்குது, நிறைய உள்ளே போட்டு வச்சுட்டேன். உள்ளே போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், ரிஷிகேஷ் போனேன். ரிஷிகேஷ் போனோன்னு என்னோட ஆச்சாரியார் சுவாமி சாந்தி தர்மானு சுவாமி இருந்தார். நான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்க ஆரம்பித்தேன், சிரவணம் பண்ண ஆரம்பித்தேன். மத்தியான நேரத்தில் உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த புக்கை வச்சுக்கிட்டு சுற்றி வருவோம் ஆசிரமத்துக்குள்ளாரியே. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுற அப்படின்னு நான் சொன்னேன், மனப்பாடம் பண்ணுற சுவாமி, கண்டஸ்தம் பண்ணிட்டு இருக்கேன். எதை கண்டஸ்தம் பண்ணுற அப்படின்னு. உபனிஷத்து அப்படின்னு. உபனிஷத்தா? கண்டஸ்தமா? யார் உனக்கு சொன்ன கண்டஸ்தம் பண்ண சொல்லி? உபநிஷத்தை கண்டஸ்தம் பண்ணணும் சாமி.
அவர் சொன்னார், அடப்பாவி மனுஷா, உபனிஷத்து வந்து விசாரத்துக்காக எழுதப்பட்டது, அதுக்கு கண்டஸ்தம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்பதான் புரிஞ்சது, ஆமா இல்ல, உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்தம் பண்றதுக்கு இல்ல, உபனிஷத்துக்கு விசாரத்துக்கு. எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. அப்ப உபனிஷத்தை வந்து கண்டஸ்தம் பண்ண வேணாமா சுவாமின்னு? வேதத்தோட பூர்வ பாகத்தை மட்டும்தான் கண்டஸ்தம் பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா வேத பாராயணம் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெமரி பண்ணிட்டு அதை வந்து சொல்றதுதான் முக்கியம், கிரந்தம் இல்லாம. அப்ப வேதத்தோட பூர்வ பாகம் கண்டஸ்தம் பண்ணணும். வேதத்தோட உத்தர பாகமா இருக்கிற உபனிஷதங்களை நல்ல அர்த்த கிரகணம் பண்ணணும், அர்த்தம் பண்ணணும், விசாரம் பண்ணணும், பதம் பதமா எடுத்துக்கிட்டு இதை டீகோட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் பிரதானம். யாருக்கு விசார பலம் இருக்கோ அவன் தான் ஞானத்தை அடைய முடிய. நீங்க வந்து பொதி சுமக்கிற மாதிரி நிறைய கழுத பொதி சுமக்கிற மாதிரி நிறைய கிரந்தங்களை தாரணம் பண்ணவங்க நிறைய இருக்காங்க, அதனால முடியாது. அதாவது ஆச்சாரியர் இந்த இடத்துல மந்திரத்துக்கு சொல்றாரு, கிரந்தார்த்த தாரண சக்தியா. நிறைய கிரந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணி அதோட அர்த்தங்களையும் தாரணம் பண்ணி நல்லா பிரவச்சனம் பண்ணி, இதனால முடியுமா? உலகத்தை வந்து வேணா ஆச்சரியப்படுத்தலாம், அவர் பெரிய ஆள்பா, நிறைய படிச்சிருக்காரு, இது. அதனால உங்களுக்கு லாபம் இருக்கா? ஆத்மாவை அடைய முடியாது. அதே மாதிரி ந பகுனா ஸ்ருதேன, பகுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாபி பூயசா சிரவணேன இத்தியர்த்தக. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. எத்தனை வாட்டி உபனிஷத்தை ஒரு உபனிஷத்தை படிப்பீங்க? எத்தனை வாட்டி படிக்கிறது? நான் வந்து பாத்தீங்கன்னா 5 முறை படிச்சுட்டேன் சுவாமி. முண்டக்க உபனிஷத்தை 4 முறை கேட்டேன், 5 முறை கேட்டேன். நிறைய பேர் என்ன சொல்றவங்களா இருக்காங்க, இதெல்லாம் கேட்டேனே அப்படின்னு இன்னும் புத்தி வரலன்னு அர்த்தம், மக்கு ஸ்டூடெண்ட்னு அர்த்தம், அதிகாரியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நிறைய முறை, அதான் நாபி பூயசா, பூயசனா திரும்ப திரும்ப கேட்கறதுனாலயோ, சிரவணேன ந லப்யா, இந்த ஆத்மா அடையப்பட முடியாது என்று அர்த்தமாகும். அப்ப என்ன பண்ணணும்? பாஷிகர் சொல்றாரு, கேனத்தரி லப்யா இது உச்சத்தை. அப்ப எதனால அடைய முடியும் அந்த ஆத்மாவை அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றாரு, எம் ஏவ, எந்த அந்த ஆத்மாவையே, பரமாத்மானம், அந்த பரமாத்மாவையே, ஏவ, ஏவன் என்ன அர்த்தம்? இதர வியாவிருத்தி ஏவகாரம், மற்றது எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக மட்டும் அப்படின்ற அர்த்தத்தை உடைய ஏவகார சப்தம் போட்டிருக்கு. அந்த பரமாத்மாவை மட்டும், எனக்கு அந்த பொண்ணுதான் கட்டுனா கட்டுவேன், நான் அந்த பையனை தான் கட்டுவேன், எனக்கு வேற யாரும் வேணாம். அது மாதிரி சொல்றவங்களா நிறைய பேர் இருக்காங்க. ஃபிக்ஸ் ஆயாச்சு, ஒரு வாட்டி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அந்த பையனை தவிர்த்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடும், மாப்பிள்ளையும் அது மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுது. அது மாதிரி சாதகன் என்ன பண்ணணும்? நான் பரமாத்மாவை தான் அடையணும் அப்படின்னு ஏஷ வித்வான் தீமான், இந்த வித்வான் இருக்காடே, சிரவணமனெல்லாம் பண்ணிட்டான், நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு இந்த நோக்கத்தை அடைய வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னு என்ன பண்றான்? விருணுத்தே. விருணுத்தேன்னு அர்த்தம் பிராப்தும் இச்சதி, அடைவதற்கு இச்சைப்படுகிறானோ, பிரம்மத்தை தான் அடையணும்னு இச்சைப்படுறானோ, தேன அவனுக்கு வரனேன ஏஷ பரமாத்மா லப்யக, இவன் தேர்ந்தெடுத்ததுனாலேயே அந்த பரமாத்மாவை அடையிறான். அவனுக்கு அடையிறதுக்கு வேற இல்லை, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? இது எனக்கு அடைய வேணாம். ஒவ்வொரு தாட்டு வருது, உள்ள காமம் வருது, சங்கல்ப ரூபத்துல காம ரூபத்துல வெளியே வந்துகிட்டே இருக்கு. இது அடையலாம், இது நல்லா இருக்கு, ஆமா நல்லா இருக்கு, இது அடைஞ்சு என்ன கிடைக்க போகுது? சம்சாரம் தான் கிடைக்கும். இது அடைஞ்சு என்ன பண்றது? சம்சாரம் தான். நல்லா இருக்கு, அடைஞ்சா என்ன கிடைக்கும்? திரும்ப பிறக்கணும், திரும்ப மரணம், திரும்பவும் ஜனனம். எதை அடைஞ்சாலும் அது மரணத்தை கொடுக்கும். எவ்வளவு நாள் நல்லா இருக்கும்? எல்லாரும் அந்தந்த டைம் பீயிங்ல நல்லா இருக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் இப்போ வந்து சௌந்தரியமா பார்த்தவங்கலாம் இப்போ சௌந்தரியமே இல்லாம ஆயிட்டாங்க. நல்ல சப்ஜின்னு பார்த்தேன், 2 நாள் கழிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வீணா போயிடுது. யாரெல்லாம் சரீரம், எல்லாம் சப்ஜி மாதிரி தான் சரீரம், ரொம்ப சௌந்தரியமா இருக்குன்னு நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். வாஸ்தவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லாம் தோல் எல்லாம் சுருங்கி போயிடும். இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சுருங்கி போச்சோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு. அப்ப ஆசைப்படுறதுக்கு இந்த லோகத்துல ஏதாவது இருக்கானா? பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்னாவது நாசத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுல எதை ஆசைப்படுறது? எனக்கு எதுவும் வேணும், நித்தியமான வஸ்து பிரம்ம தத்துவம் மட்டும்தான், எனக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு இந்த லோக்க விஷயங்கள் சர்வத்தையும் எவன் தியாகம் பண்றானோ, பரமாத்மாவை மட்டும் எவன் வரணம் பண்றானோ, அந்த வரனேன, அந்த வரத்தினால தேர்ந்தெடுக்கிறதுனால ஏஷ பரமாத்மா லப்யக, அந்த பரமாத்மா அடையப்படுகிறார். ந அந்யேன சாதனாந்தரேன, பாஷிகர் ரொம்ப தெளிவா போட்டார். வேற எந்த ஒரு சாதனத்தினாலையும் அந்த பரமாத்மாவை அடைய முடியாது. பரமாத்மாவை மட்டுமே மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவேஷய, மையேவ
ஏசியசி ந சம்சயா அப்படின்னு கீதால சொல்ற. என்னையே நீ அடைவாய் எப்போ? மை புத்திம் புத்திய எனக்குள்ளார பிரவேசம் பண்ணு. மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ நமஸ்குரு மாமேவ நமஸ்குரு. கீதால ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? ஈஸ்வரனிடத்திலேயே எல்லாத்தையும் இது பண்ணணும், அவனுக்காகவே கர்மம் பண்ணணும், அவனையே உபாசிக்கணும், அவனையே அடையறதுக்கு லட்சியமா வச்சுக்கணும். அது மாதிரி பரமாத்மாவையே தேர்ந்தெடுக்கணும். வேற எந்த சாதனத்தினாலையும் அடைய முடியாது. ஈஸ்வரனை மட்டும் இச்சிச்சோம் அப்படின்னா அடைஞ்சிடணும். நித்திய ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற சாதனங்கள்லாம் பாகியம், தன்னையே அடைதல் அப்படின்றது தான் எப்படிப்பட்டது? நித்திய லப்த ஸ்வபாவத்வா, நித்திய லப்தமா இருக்கு. நான்றது எப்பவுமே அடையப்பட்டதாவே இருக்கு. அப்ப அடையப்பட்டதா இருக்கிறதுனால இது அடையறதுக்கு என்ன பண்ணணும்? மேல இருக்குல்ல காமக்ரோதாதிகள் மனசு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த மனசை வந்து நிர்விஷயம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மனசை 100% நீக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் நான் தான் இருக்கேன், நான் அடையப்பட்டதாயிடும். மனசுனா என்னது? காமக்ரோதாதி. இந்த காமக்ரோதங்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் நான் அடையப்பட்டவனாவே இருப்பேன். அடையறதுக்கு வேற ஒரு சாதனம் தேவையா அப்படின்னா அடையறதுக்கு வேற ஒரு சாதனம் தேவையில்லை. கீதால வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, என்னப்பா பண்ணணும்? பிரம்மஜானே ஏன் யத்னக கர்த்தவிய, பிரம்மஜானே யத்னக ந கர்த்தவிய. பிரம்ம ஞானத்தை அடையறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேணாம், எந்த பிரயத்தனமும் பண்ண வேணாம். ஏன்? அத்தியந்த சுப்பிரசித்தத்வா, எல்லாத்துக்கும் ஜீவர்களுக்கும் அந்த ஆத்மா நித்தியமா அடையப்பட்டதாவே இருக்கு. ரொம்ப பிரசித்தம். நான்றது யாருக்கு தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவித்யா அத்தியாரோப்ப நிராகரண மாத்திர அத்திர கர்த்தவிய. கீதா பாஷத்துல சொல்ற, அவித்யினால ஆரோப்பம் பண்ணிருக்கமே, நான் புத்தி மனசு சித்த இது மாதிரி தேகம் அப்படின்னு நிறைய காமங்கள், இதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது மட்டும்தான் ஆத்ம ஞானத்துல வந்து பண்ண வேண்டியது. தன்னை அறியறதுக்கு எந்த முயற்சி வேணா தான் எப்பவுமே பிராப்தமா இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற ஆசைகளை நீக்கினா அது கிளியர் ஆயிடும். அது அப்புறம் கீதிர்ஷோ அசோ விதுஷக ஆத்மலாப இது உச்சத்தை, எவ்விதமான அந்த வித்வான் வந்து ஆத்மாவை அடைகின்றான் அப்படின்னு சொல்ல போகுது. என்ன சொல்லுது? தஸ்யேவனா அந்த முமுக்ஷுவிற்கே, எல்லா ஆசைகளையும் விட்டு ஆத்மாவையே செலக்ட் பண்ண அந்த முமுக்ஷுவிற்கே ஆத்மா ஆத்மா அந்த ஆத்மாவானது, ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றார். அவித்யா சச்சன்னாம் ஸ்வாம் பராம் தனும், அவித்யினால மூடப்பட்டதா இருக்கு, அவித்யினால மூடப்பட்டதா இருக்கு. நீங்க அதை பிரிச்சீங்க அப்படின்னா அவித்யா அசத்து சன்னாம்னு கூட போட்டுக்கலாம். சத்து தாத்து வந்து பாத்தீங்கன்னா டு கவர்னு அர்த்தம். அப்போ அவித்யான்ற அசத்துனால இது என்ன பண்ணப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கு. அந்த மூடப்பட்டதா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது என்ன பண்ணுது? இவன் காமங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மாவையே பிராப்தி பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அதனால ஸ்வாம் பராம் தனு, தன்னுடைய மேலான தன்னுடைய சுவாத்ம தத்துவத்தை சொரூபத்தை விவ்ருடுதே, தன்னுடைய சொந்த ஸ்வரூபம் என்னது? பிரம்ம ரூபமா இருக்கிறது, பியூர் கான்சியஸ்னஸா இருக்கிறது, சச்சிதானந்தமா இருக்கிறது. அந்த ரூபத்தை வந்து என்ன பண்ணுது? விவ்ருணத்தை, அவனுக்கு விவ்ருணத்தை என்ன அர்த்தம்? பிரகாசயதி, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றது, அவனுக்கு அது தெரிய வருது, அவனுக்குள்ளார அந்த அது தன்னை என்ன பண்ணுது? பிரகடனப்படுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றாரு. பிரகாச இவ கடாதிகி கடாதிகி வித்யாயாம் சத்யாம் ஆவிர் பவதி இத்தியர்த்தக. இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம், என்னோட ஸ்டோர் ரூம்ல வந்து லைட் இல்லை, அது இருட்டா இருக்கும், எல்லா திங்ஸும் போட்டு வச்சிருக்கோம். ஒரு கட்டத்தை எடுக்கணும். கட்டம் எங்க இருக்கு? அந்த ரூமுக்குள்ளார இருக்கு. நான் கதவை ஓபன் பண்ணி பாக்குறேன், கட்டம் இருக்கா அப்படின்னா கேட்கிறாரு பக்கத்துல இருக்க என்னோட சுவாமி கேட்கிறாரு, இல்லையா சுவாமி கட்டம் தெரியலையே, கட்டம் இல்லையா, இங்க லைட்டை போட்டு பாருப்பா அப்படின்ற. லைட்டை போட்டோன்னே கட்டம் என்னாச்சு? தெரிஞ்சது. அப்ப அதே மாதிரி அந்த கட்டம் எங்க இருந்துச்சு? இருந்துச்சு, அந்த ரூம்லயே தான் இருந்துச்சு. ஆனா இருட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல ஃபுல்லா வியாபிச்சிருந்ததுனால அந்த கட்டம் தெரியாம இருந்துச்சு. இருட்டை போக்குறதுக்கு ஒரு லைட்டை போட்டேன், இருட்டு போச்சு, கட்டம் ஆவிர்பாவமாச்சு, வியக்தமாச்சு, வெளிப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து சச்சிதானந்தமா இருக்கு.
இதை மூடி மறைச்சிக்கிட்டு என்ன அந்தகாரம் இருக்கு? அவித்யா அந்தகாரம் இருக்கு. அதுக்கு மேல நிறைய கர்ம வாசனைகள் எல்லாம் கூடி இருக்கு. எப்ப இந்த ஞானத்தினால லைட்டுன்றத போட்டனோ, அந்த லைட்டு போட்ட மாத்திரத்துல என்னாச்சு? அவித்யா நிரோதமாச்சு. அங்க இருக்கிற கடம் தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த பிரகாசம் உள்ள வந்த மாத்திரத்துல என்ன, அந்த அவித்யா நிவர்த்தி மட்டும்தான் நடக்குது. ஆத்மா நித்திய பிராப்தமா இருக்கு. அதான் பாஷிகர் சொல்றாரு, பிரகாஷிவ கட்டாதி. எப்படி பிரகாசம் பாத்தீங்கன்னா கடத்தை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துச்சோ, வித்யாயாம் சத்யாம் ஆவிர்பவதி இத்தியர்த்தம். அதே மாதிரி இந்த வித்யா, ஆத்ம வித்யா இருக்குல்ல, தன்னை பத்தி திரும்ப 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 பேசுறது. இப்ப நான் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் சர்வமா இருக்கேன், இங்க இருக்கிறது எல்லாமே ஒரே வஸ்து. இதை சொல்லி 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 என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு ஆசைப்படுறது இங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஃபுல் போக்கஸ் பாத்தீங்கன்னா அகம்லயே நின்றுச்சு அப்படின்னா, அகத்துக்கு அந்நியமா இருக்கிற சர்வமும் என்ன ஆயிடும்? நிஷேதமாயிடும். எப்படி இருட்டுல இருக்கக்கூடிய கடம் வெளிச்சம் போட்டோன்னு வந்துருதோ, அதே மாதிரி ஒரு க்ஷணத்துல இந்த ஆத்மாவையே விரும்புறதுனால அது என்ன பண்ணுது? ஒரு காலத்துல தன்னை பிரகாசப்படுத்து, பிரகட்டனமாகுது. இதுக்கு பேர் தான் ஆவிர்பவதி, ஆத்ம சாட்சா்காரம்னு பேரு. தஸ்மாத் ஆகையினால் அந்நிய தியாகேன. அப்ப என்ன பண்ணணும்? ஆத்மாவை அடையறதுக்கு ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாம், ஒரு கர்மத்தையும் தபசையும் ஒரு மண்ணும் பண்ண வேணாம். பிராணாயாமம் இன்னைக்கு காலையில் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, பிராணாயாமம் பண்ணுங்க, ஏக தத்துவ அபியாசம் பண்ணுங்க, ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த உபாசனையோ, எந்த கர்மமோ, எந்த யோகமோ ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும்? தஸ்மாத் அந்நிய தியாகேன ஆத்மலாப பிரார்த்தனா ஏவ ஆத்மலாப சாதனம் இத்தியர்த்தம். ஒன்னே ஒண்ணுதான், ஆத்மாவை மட்டும் அடையணும். அப்ப ஆத்மாவை மட்டும் அடையணும்னா மற்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? தியாகம். எதுவும் வேணாலும் தியாகம் பண்ணினீங்கன்னா, அதனால்தான் தியாகே நேக்கே அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு வச்சனம் இருக்கு. தியாகம் ஒன்றினால் மட்டுமே இந்த ஆத்மா அடையப்படும். தியாகம் என்னது? ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிற சர்வத்தையும் எனக்கு வேணான்னு தியாகம் பண்றது. வெறும் ஆத்மலாப பிரார்த்தனாயேவ, ஆத்மா மட்டும்தான் வேணும் அப்படின்னு மற்றதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆத்மா மட்டும்தான் வேணும்னு ஆத்மாவையே பிரார்த்தனை பண்றதுனால மட்டும்தான் இந்த ஆத்மாவை லாப சாதனம், ஆத்மாவை அடைய முடியும். ஆத்மாவை அடையறதுக்கான சாதனம் ஆத்மாவை அடையணும்ன்ற ஒரே பிரார்த்தனை மட்டும்தான். ஆத்மாவும் வேணும், மற்றதும் வேணும் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பார்க்கலாம், அடுத்தடுத்த பிறவி, 100,000 பிறவி கழிச்சு பார்க்கலாம்ப்பான்னு ஆத்மா சொல்லிடும். நீ மெதுவா பியூரிபிகேஷன் அடைஞ்சிட்டு வா, நான் மற்றதெல்லாத்தையும் விட்டதுக்கு பிறகு உனக்கு நான் பிரகாசம் ஆகிறேன்னு ஆத்மா சொல்லிடும். அதனால ஒரே ஒரு சாதனம், அந்நிய தியாகே. முக்கியமான வார்த்தை. நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சுவாமி நான் ஆத்மாவை மட்டும் தான் பிரார்த்தனை பண்ணேன். ஆத்மாவை பிரார்த்தனை பண்ணீங்க, சரி, கூட அந்நியத்தை தியாகம் பண்ணமா இல்லையா? தியாகம் பண்ணல. நிறைய பேருக்கு புத்திரன்ல மோகம், நிறைய பேருக்கு பாரியாட்ட மோகம், நிறைய பேருக்கு பதவியில மோகம், நிறைய பேருக்கு லோக்க விஷயங்கள்ல மோகம், நிறைய பேருக்கு தனத்துல மோகம், நிறைய பேருக்கு இந்த தேகத்துல அபிமான மோகம், நிறைய பேருக்கு பயம் இந்த அபிமானத்தினால. அப்ப இந்த லோக்க விஷயங்கள்லயே சத்தியத்துவம் கொடுத்துட்டு எதையுமே தியாகம் பண்ணாம இருந்தோம்னா இந்த ஆத்மா அடைய முடியாது. சர்வத்தையும் தியாகம் பண்றது மூலமா தான் இந்த ஆத்மாவை நம்ம பிரார்த்திக்கணும்ன்ற பிரார்த்தனை பண்ணணும். ஆத்மா என்ன பண்ணும்? அவன் வேற எதுவும் கேட்க மாட்டேன்றான்பா, என்னதான் கேட்கறான், என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்ட்டு தன்னை பிரகாசப்படுத்து அப்படின்னு இந்த மந்திரமாகுது. இத்தியர்த்தா அப்படின்னு 3வது மந்திரம் முடிஞ்சு. மீதி இருக்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். 4வது மந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.